சுனில்குமார் தன் பாட புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தார். திடீரென சமையலறையில் ஒரு பாத்திரம் கீழே விழும் சத்தம். சுனில் பதறி போய் ஓடுகிறார். அங்கு அவனது தாய் மயங்கி கிடக்கிறார். உறவினர்கள் அனைவரும் கூடுகிறார்கள். அன்று மார்ச் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்றுதான் சுனிலின் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆரம்பமாக உள்ளது. ஆனால் அதே காலைதான் விதி அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தூணை பறித்து கொண்டது. வீடே அழுகுரலில் மூழ்கியுள்ளது. தாயின் உடல் நடுவே கிடத்தப்பட்டுள்ளது. சுனில் தன் தாயின் முகம் பார்த்து கதறி அழுகிறார். மேஜையில் ஹால் டிக்கெட் அனாதையாக கிடைக்கிறது. சுனில், நீ இந்த தேர்வை எழுத போகணும்டா. உன் அம்மா கடைசி வர உன்னை பத்தி தான் பேசிட்டே இருந்தா. நீ படிச்சு பெரியார் ஆகணும்டா, அதுதான் அவளோட ஆசை அப்படின்னு அவனது உறவினர் ஒருவர் சொல்றாரு. அம்மா இங்க இப்படி இருக்கும்போது என்னால எப்படி போய் தேர்வு எழுத முடியும்? எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அழுது கொண்டே சொல்றான். சிறிது நேரம் கழித்து சுனில் தானே சமாதானப்படுத்திக் கொண்டு மெதுவாக எழுந்து ஹால் டிக்கெட்டை எடுக்கிறார். தன் தாயின் பாதங்களில் வைக்கிறார். காலை தொட்டு வணங்குகிறார். அம்மா, உன்னை விட்டு போக எனக்கு மனசு இல்ல. ஆனா எனக்காக நீ கண்ட கனவை என்னால விட்டுட முடியாது. உங்க ஆசையை நிறைவேற்ற போறம்மா, எனக்காக கூடவே இருங்க. அழுது கொண்டே தன் கண்களை துடைத்துக் கொண்டு பேனாவையும் ஹால் டிக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார். தேர்வு அறையில் மற்ற மாணவர்கள் சுறுசுறுப்பாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். சுனில் மட்டும் கண்களில் நீருடன் நடுங்கும் கைகளால் விடைத்தாளில் எழுத தொடங்குகிறார். அந்த 3 மணி நேர தேர்வு ஒரு வாழ்நாள் போராட்டமாக இருந்தது. ஒவ்வொரு வரியிலும் அவர் தாயின் முகம் வந்து போனது. ஆனால் சோகத்தை விட கடமையே பெரிதென அந்த மாணவன் போராடினான். தேர்வை முடித்துவிட்டு கண்ணீரோடு இறுதி சடங்கில் பங்கேற்கிறார். துயரங்களை கடந்து செல்வதே வாழ்க்கை. சுனில்குமார் அன்று ஒரு தேர்வை மட்டும் எழுதவில்லை, ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை உலகுக்கே எழுதினான். வாழ்க்கை உங்களை வீழ்த்த நினைக்கும் போது உங்கள் கடமையால் எழுந்து நில்லுங்கள். அதுவே நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதை.